இன்னைக்கு உங்களுடைய தொகுதி பட்டுக்கோட்டை பேராவூரணி தொகுதிக்கு வருகிறது. உங்களை எல்லாம் சந்திச்சு நான் உதயசூரியன் சின்னத்துல முரசொலி அவர்களுக்கு வாக்கு கேட்கலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, என்னை விட ஆர்வமா எழுச்சியா உற்சாகத்தோடு நீங்க திரு முரசொலி அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போக வைக்கிறது உறுதின்னு உங்களுடைய எழுச்சியை பார்த்தா தெரியுது. கண்டிப்பா முடிவு பண்ணிட்டீங்களா? அது குறிப்பிட்டு தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டா யாரு என்ன நினைச்சாலும் மாத்தவே முடியாது. நீங்க எடுத்தா முடிவுதான். கரெக்டா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதிமா. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 14 நாள் இல்ல, 17ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 13 நாட்கள் தான் இருக்கு, 12 நாட்கள் தான் இருக்கு. இந்த 12 நாட்களும் நீங்க இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி உங்க கண்ணுக்கு 2 விஷயம் தான் தெரியணும். வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில 2வது வாக்குப்பெட்டியில ரொம்ப சுலபம் 2வது இடம், 2வது பேரு அண்ணன் வேட்பாளர் முரசொலியோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், முரசொலியும் உதயசூரியனும் பிரிக்கவே முடியாது. அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்ன பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களே ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? அவர் எத்தனை முறை நமக்கு வேட்டு வச்சிருக்காரு, நாம திருப்பி அவருக்கு வைக்க வேணாமா? கண்டிப்பா வச்சாகணும். அதே போல இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கணும். 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கு நான் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணேன். அவரை கிட்டத்தட்ட 25,300 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தீங்க. அந்த வெற்றிக்கு முழு காரணமும் நீங்க தான். இங்க வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில இந்த 3 வருஷத்துல செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காசங்குளம் வடக்கரையில் கொண்டு வரப்பட்ட புதிய தினசரி சந்தை கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு இப்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டை சென்னை வணிக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட 9 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு பணிகள் நிறைவேற்றுள்ளது. மதுக்கூர் கண்ணநாற்று மேல்மட்ட பாலம் பணிகள் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. மக்களுடைய கோரிக்கை ஏற்று அதிராம்பட்டினம் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தியதோடு 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலகம் கட்டப்பட்டு வருகின்றது. இதெல்லாம் நம்முடைய தேர்தல், நம்முடைய ஆட்சிக்கு வந்து செய்திருக்கக்கூடிய பணிகள். இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் வாக்குறுதியை சொல்வார். சொல்வதை செய்வோம், செய்வதை செஞ்சு காட்டுவோம்னு சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதை மட்டும்தான் சொல்வார். அவர் கூறியிருக்கக்கூடிய இந்த தொகுதிக்கு மட்டுமான பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் சில மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். தேசிய வேளாண் கூட்டுறவு நிறுவனத்தின் மூலம் அடிப்படை ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொப்பரை தேங்காய்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.